வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திருநாடு. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சியை போன்று பாரதிய ஜனதா கட்சியின் செல்ல மகளாக விளங்குகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்றைய விழாவின் கதாநாயகியாக விளங்குகின்ற மதிப்பிற்குரிய மகாலட்சுமி அவர்களே, இன்றைக்கு சொல்லுவார்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே தோன்றியிருக்கின்ற வள்ளுவர் கூறுவார்கள், தோன்றி போவது தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்று என்று அன்று வள்ளுவர் கூறுவது போல, இன்றைக்கு தோட்டத்திலும் செயல்பாட்டிலும் சிறப்பாக விளங்குகின்ற மதிப்பிற்குரிய நம்முடைய தோழி யார் என்று கேட்டால் மகாலட்சுமி தவிர மாநிலத்தில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூட முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும், உபயப்பெண்கள் கூறுவார்கள், முக்கூடல் என்ற ஒரு இடத்திலே பார்த்திருப்பீர்கள். முக்கூடல் என்ற இடத்திலே 3 அரசுகளை ஒன்றுபடுத்தி உங்களிடத்தில் இருக்கின்ற வேறுபாடுகளை கலைத்து ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறிய ஔவையார், பாரதியார் கூறுவார்கள், ஒன்று பட்டா உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி தேர்ந்தல் வேண்டும், ஞானம் என்றால் தோற்க வேண்டும் என்று கூறிய பாரதியார் கருத்துக்கு ஏற்ப முக்கூடலிலே 3 அரசுகளையும் ஒன்று சேர்த்து பாண்டியனையும் சேரனையும் சோழனையும் ஒன்று சேர்த்து அருமையான அட்வைஸ் என்று கூறுகின்ற முறையில் ஔவையார் கூறியிருக்கின்றார்கள். அதை போன்று அந்த ஔவையார் கூறுகின்ற கருத்துக்கு ஏற்ப அறம் செய்ய விரும்பு என்று கூறுகின்றார்கள். அறம் செய்ய விரும்பு என்றால் கொல்வன் பற்றிக்கு அல்ல, தர்மம் செய்வதற்கு விரும்பு என்று கூறியிருக்கின்றார்கள். அதை போன்று தர்மத்தை செய்கின்ற தன்னுடைய வாழ்நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மதிப்புக்குரிய அருமை தலைவி மகாலட்சுமி அவர்கள் ஔவையாரின் கருத்துக்கு ஏற்ப தன்னுடைய நடையை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பெருமையாக கொள்ள முடியும்.